இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தேர்தல் காலம் சூடு பிடிச்சிருச்சு. தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிட போறாரு. எப்படி பார்க்குறீங்க? பாஜக தலைமைக்கு கொடுத்த பட்டியலில் ஒரு பேரே இல்லை. பிஜேபி டெல்லி தலைவர் என்ன சொல்றாங்கன்னா, மோடி தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு 5 முறைக்கு மேல் வருவார், உன் பேரை போடு. இதன் பிறகுதான் அவர் கோவையை தேர்வு செய்யும். வெற்றி பெற முடியாது. வெற்றி பெற முடியலன்னா கூட ஒரு கணிசமான வாக்கை வாங்கிடலாம், அவருடைய விருப்பம். இப்போ இந்த விருப்பத்துக்கு உதவி செய்யக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வேலுமணி. இப்போ அதிமுக யாரை களமிறக்க போகுதுன்னு பார்த்தா சிங்கை கோவிந்தராஜ், அவருடைய மகன் சிங்கை ராமச்சந்திரனை களமிறக்கியிருக்காங்க. இங்கே பொள்ளாச்சி கோவை ரெண்டுக்குமே வேட்பாளர் எடப்பாடி வேலுமணி சொன்ன வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க. பொள்ளாச்சி கொஞ்சம் முயற்சி பண்ணலாம், கோயம்புத்தூர் முயற்சியே பண்ண முடியாது. ஏன்னா அண்ணாமலை கொங்கு வேளாளர் கவுண்டர், கணபதி ராஜகுமார் கொங்கு வேளாளர் கவுண்டர், சிங்கை ராமச்சந்திர நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர். ஜெயிக்கக்கூடாதுன்னு வேட்பாளர் போட்ட மாதிரி இருக்கு. அதுதான் உண்மை. அதிமுக வாக்கு வங்கி எப்படியாவது இணைப்பதற்காக அண்ணாமலை கடுமையாக முயற்சி பண்ணுறார், அமித்ஷா முயற்சி பண்ணுறார். எடப்பாடி சிறைக்கு போவதற்கு நான் தயார், ஆனால் பிஜேபியோடு வருவதற்கு தயார். பிஜேபி பாமக கூட பழிச்சிருச்சு, எடப்பாடிகிட்ட பழிக்கணும். எடப்பாடி பிஜேபியை மூர்க்கமாக எதிர்த்தால் ஓட்டு பாதி ஏடிஎம்கேக்கு வருவதற்கு வாய்ப்பு. எதிர்ப்பார்னு நினைக்கிறீங்களா? எதிர்க்க மாட்டார். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேர்தல் காலம் சூடு பிடிச்சிருச்சு. தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் போட்டி போடுவாரா போட்டி போட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருந்தது. இந்த சூழலில் சமீபத்தில் வெளியான லிஸ்ட்டில் அவருடைய பேரும் இருக்குது. கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிட போகிறார். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் முதல்ல பாஜக தலைமைக்கு கொடுத்த பட்டியலில் ஒரு பேரே இல்லை. ஏன் பட்டியல் பேர் இல்லைன்னு அமித்ஷாவும் டெல்லி தலைவர்களும் கேட்குற பொழுது, நான் என் மண் என் மக்கள் பெரிய சூறாவளி சுற்றுப்பயணம் செஞ்சுருக்கேன். அதே போன்று மறுபடியும் 40 தொகுதி சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய வேண்டியிருக்கு. இந்த சுற்றுப்பயணத்தின் மூலம்தான் நமக்கு ஒரு பெரிய இமேஜ் கிடைக்கும். அதனால் நான் என்னுடைய பெயரை போடலை. அங்கே பிஜேபிக்கு ஒரு அறிமுகமான முகம் தேவைப்படுகிறது. அப்போது பிஜேபி டெல்லி தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னா, மோடி தான் அடிக்கடி வர்றாரு, மோடி முகத்தை விடமா அவன் முகம் பிரபலம். மோடி தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு 5 முறைக்கு மேல் வருவார், உன் பேரை போடு. இதன் பிறகு தான் அவர் கோவையை தேர்வு செய்கிறார். கோவை அவர் தொகுதி அல்ல, அவருடைய தொகுதி கரூர் சட்டமன்ற தேர்தலில் அங்கே தான் இருந்தார். அவருடைய மனைவி தான் கோவை. அப்போது கோவையை தேர்வு செய்கிறார். கோவையை தேர்வு செய்த பிறகு கோயம்புத்தூரில் பாஜகவுக்கு பொதுவாகவே செல்வாக்கு இருக்குது இல்லையா? அதே ஓட்டுகள் அங்கே தான் இல்லை அது என்ன இல்லை, எப்படி ஓட்டு வாங்கினாங்கன்னா 98 குண்டு வெடிப்பு. குண்டு வெடிப்பில் இப்போ சத்தீஸ்கர் ஆளுநர் இருக்கிற ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கிறார். அதுதான் ஒரு முறை அந்த குண்டு வெடிப்பு நடந்த வருஷம் பாஜக வெற்றி பெறுது. அதே மாதிரி பொன் ராதா அதற்கடுத்த நடந்த தேர்தல்கள்லையுமே பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான ஓட்டுகள் தோல்வி அடைந்தாலும் லட்சக்கணக்கான ஓட்டுகள் வாங்கியிருக்கார் சிபி ராதாகிருஷ்ணன். ஆமாம். அப்போது பாஜகவுடைய பகுதி அல்ல கோவை. நீங்கள் கன்னியாகுமரி வேணால் பாஜக பகுதின்னு சொல்லலாம். இந்து நாடார்கள் கிறித்துவ நாடார்கள் 2 பேருக்குமே பொதுவான தொகுதி கன்னியாகுமரி தொகுதி. பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர், நீண்ட காலமாக பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு அறிமுகமானவர், வாஜ்பாய் அமைச்சரவையில் மந்திரி, இப்படி பல தகுதி இருக்குது. அப்போ இதை அண்ணாமலை தேர்ந்தெடுப்பதற்கு காரணம், இங்கே ஒரு வெற்றி பெற முடியாது. வெற்றி பெற முடியலன்னா கூட ஒரு கணிசமான வாக்கை வாங்கிடலாம், இதுதான் அவருடைய விருப்பம். இப்போ இந்த விருப்பத்துக்கு உதவி செய்யக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வேலுமணி. நீங்கள் இப்போவுமே கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும், கோயம்புத்தூர் காங்கிரஸ் திமுக 2 பேருமே சோதனை களமாக தான் கோயம்புத்தூர் வச்சுருப்பாங்க. காங்கிரஸில் பிரபுவுடைய
தொண்டர் தான் காலனி வெங்கடாசலன் ஒருத்தர் அங்கே மேயராக இருந்தார். அதே போல் வேலுச்சாமி மேயராக இருக்கிற பொழுது இப்போ திமுக வேட்பாளராக இருக்கிற கணபதி ராஜகுமார் அங்கே துணை மேயர். இப்போ அவர் திமுக வேட்பாளர். இந்த தொகுதியை அண்ணாமலை தேர்ந்தெடுத்திருக்கார். திமுக எப்படியாவது கோயம்புத்தூரை வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் கம்யூனிஸ்ட்லேருந்து அவங்களே வாங்கி போட்டு. ஆமாம். ஓகே. அங்கே கொண்டு போய் இப்போ அண்ணாமலை நாமினேஷன் தாக்கல் பண்ண போகிறாரு. இப்போ அதிமுக யாரை களமிறக்க போகுதுன்னு பார்த்தா, அதிமுக முன்னாள் எம்எல்ஏ அவங்க அப்பா பேர் கோவிந்தராஜ், சிங்கை கோவிந்தராஜ். அவருடைய மகன் சிங்கை ராமச்சந்திரனை களமிறக்கியிருக்காங்க. இவரால் அண்ணாமலை எதிர்த்தும் அரசியல் பண்ண முடியாது, திமுகவை எதிர்த்தும் அரசியல் பண்ண முடியாது. இவர் மிக சாதாரண நபர். அப்போ இவருக்கு யார் பண்ணணும்? நீங்கள் பொள்ளாச்சி கோவை ரெண்டுக்குமே வேட்பாளர் எடப்பாடி வேலுமணி சொன்ன வேட்பாளரை அறிவிச்சிட்டார். பொள்ளாச்சி கொஞ்சம் முயற்சி பண்ணலாம், கோயம்புத்தூர் முயற்சியே பண்ண முடியாது. ஏன்னா அண்ணாமலை கொங்கு வேளாளர் கவுண்டர், கணபதி ராஜகுமார் கொங்கு வேளாளர் கவுண்டர், சிங்கை ராமச்சந்திரன் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர். ஜெயிக்கக்கூடாதுன்னு வேட்பாளர் போட்ட மாதிரி இருக்குது. அப்போ அதுதான் உண்மை. நாயுடு சமூகம் பெருவாரியாக அங்கே ஒரு கோயம்புத்தூர் டவுனுக்குள்ளே பெருசாக இல்லை. அது நீங்கள் எங்கே போயிடணும்னா உடம்பல்பேட்டை போயிடணும். இப்போ திருப்பூர் தொகுதியாக மாறிடுச்சு. கோயம்புத்தூர் டவுனில் பெரிய தொழிலதிபர்கள் தான் நாயுடுகளை தவிர பெரும்பான்மையான மக்கள் நீங்கள் கொங்கு வேளாளர் சமூகம்தான். அதனால தான் அண்ணாமலை அங்கே போய் நிற்கிறார். திமுகவும் கணபதி ராஜகுமாரை, அதிமுக வேலுமணி யாருக்கு ஆதரவா? அண்ணாமலைக்கு ஆதரவு. அண்ணாமலைக்கு தொழில் பார்ட்னர். ஆனால் பாஜக கூட்டணியிலேருந்து அதிமுக வெளியில் வந்தது சொன்ன காரணம் அண்ணாமலை தான் முக்கியமாக சொன்னாங்க. செல்லூர் ராஜுலேருந்து ஜெயக்குமார் வரைக்கும் எல்லாருமே அண்ணாமலை தான் விமர்சனம் பண்ணாங்க. ஆனாலுமே அண்ணாமலை ஜெயிக்கிறதுக்காக தான் வேலுமணி வேலை பார்க்குறாருன்னு சொல்கிறீங்களே. இல்லை, இதில் என்ன பிரச்சனைனா, அண்ணாமலை வேலுமணி ஹெல்த் விஜயபாஸ்கர் ஒரு பெரிய கூட்டணி இருக்குது. இதில் ஜக்கியும் வரார், ஜக்கி வாசுதேவும் வரார். இவர்கள் பிஜேபியினுடைய முகம். அதாவது இன்றைக்கி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மின் மயானங்கள் முழுக்க ஜக்கி வாசுதேவனுடைய ஈஷா அறக்கட்டளை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது அத்தனை மின் மயானங்களையும் சுடுகாடுகளை பூரா ஜக்கியுடைய அறக்கட்டளைக்கு குத்தை கொடுத்துட்டார். 250 ரூபாய்க்கு ஒரு மனிதனுடைய உடலை சாம்பலாக்கக்கூடிய அந்த வேலையை ஜக்கி 10,000 ரூபா பண்ணிட்டார். 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா நேராக நான் உங்களுக்கு இந்த அஸ்தியை கொண்டு காசியில் தூவிடுவேன். காசியில் தூவிட்டு நேராக சொர்க்கத்துக்கு டிக்கெட்டே வாங்கி கொடுத்துருவேன். இப்போ அவரே இப்போ மூளை இரத்த கசிவு, அவர் மகளோட தப்பி அமெரிக்கா போனான்னா அங்கே இருக்கிற இன்னொரு குழு விட மாட்டேங்குது. அவரை மூளை நரம்பு அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு வீடியோ கால் பேச வேண்டிய நிலைமையில் இருக்கார். நான் உயிரோடு தான் இருக்கேன்னா என்ன எனக்கு ஒன்றும் ஆகலை, தயவுசெய்து சொத்துக்கிறதுலாம் எவனா அடிச்சுட்டு போயிடாதீங்க, என் மகளோட நான் அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆகிறேன், என்னை விட்டுருங்கடாங்கிறார் ஜக்கி. இப்போ உடனே அங்கே ஒரு 6-7 கொலை, மர்ம கொலை, அதுக்கு உடனே இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் எஃப்ஐஆர் போட்டிருக்கு. இப்படி இதுதான் இந்த கூட்டணி தான் வேலுமணி கூட்டணி. அதாவது நீங்கள் போன தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தால், 21 வெற்றி பெற்றிருந்தால், வேலுமணி ஜக்கி மூலம் பிஜேபிக்கு நெருக்கடி கொடுத்து, எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுத்து துணை முதலமைச்சர். இதுக்காக ஜக்கி அவர் வச்சுருக்கார். ஜக்கியை வச்சுருக்கணும், அண்ணாமலையை வச்சுருக்கணும். யார்? நீங்கள் வேலுமணி. அண்ணாமலை மூலம்தான் டெல்லியை தன் மீது பாயாமல் பார்த்துக்கிறார். நீங்கள் விஜயபாஸ்கர் மீது நேற்று கூட இடி போயிருக்கு, வேலுமணி வீட்டு பக்கமே போகிறது இல்லையே. இப்போது நீங்கள் சொன்னீங்க விஜயபாஸ்கர், வேலுமணி, அப்புறம் அண்ணாமலை மச்சன மைத்துனர் 3 பேர் குவாரி பார்ட்னர். பல ஆயிரம் கோடி வருது. அப்போ ஏன் விஜயபாஸ்கர் வீட்டில் மட்டும் ரைடு போகிறாங்க? விஜயபாஸ்கர் வீட்டில் ஏன் ரைடு போகிறாங்கன்னா, விஜயபாஸ்கர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர் தான் செலவு. G2 அவங்க செலவு பண்ண போகிறாங்க. கூட்டணி இருந்தாலும் நீங்கள் டெல்லி அதிமுக மேலே சரியான கோபமாக இருக்குது. என்ன கோபம்னா, அதிமுக பாஜக கூட்டணி இருந்தால் திமுகவை எதிர்க்க முடியும். திமுகவை எதிர்ப்பதில் அதிமுகவும் எதிர்க்காது,
பிஜேபியும் எதுக்க முடியாது. ஏன்னா கூட்டணி இருந்தால் கூட்டணி பலம், வாக்கு பலம். இங்கே திமுக எதிர்ப்பதற்கு அதிமுக தொண்டை மேலே சவாரி பண்ணி தான் பிஜேபி போக முடியும். தனியாக போய் திமுகவை எதிர்க்க முடியாது. திமுகவுக்கு முஸ்லீம்கள் வாக்கு வங்கி அப்படியே விழுந்து, கிறிஸ்துவர் வாக்கு வங்கி. அது கொங்கு பெல்ட்டில் கம்யூனிஸ்ட் நிறைய, கம்யூனிஸ்ட் அப்படியே மில் தொழிலாளிகள் நிறைய இருக்காங்க. ஏன்னா அங்கே திருப்பூர்லேயும் சிபிஐ, கோயம்புத்தூர் சிபிஎம் நடராஜன், அங்கே சுப்பராயன். இப்போ இந்த ஓட்டு பூரா திமுக ஓட்டு தான். டோட்டல் ஓட்டில் ஒரு 2% இருக்குது. 2% அப்படியே சால்டாக விழுந்துடும், அண்ணாமலைக்கு விழுகாது. அப்போ அண்ணாமலைக்கு அதிமுக அண்ணாமலை கூட்டணி இருந்தால் அதிமுக வாக்கு 20% அப்படியே விழுகும். ஒரு 5% பிஜேபி வாக்குனா ஒரு 5%, 25%. இப்போது அண்ணாமலை தரப்பு 5% மேலே ஏறுமங்கிற சந்தேகம். ஏன்னா அதிமுகவோடு சேர்ந்தது 5%. 4 எம்எல்ஏ இப்போ கிடைச்ச கணக்கில் பார்த்தா, அப்போது அதிமுக இல்லைன்னா 5% இல்லை 0.5%. இதுதான் நீங்கள் சைபருக்கு பக்கத்தில் எத்தனை சைபர் போட்டாலும் அது சைபர் தான். அதே போல் தான் அதிமுக வாக்கு வங்கி எப்படியாவது இணைப்பதற்காக அண்ணாமலை கடுமையாக முயற்சி பண்ணுறார், அமித்ஷா முயற்சி பண்ணுறார். எடப்பாடி சிறைக்கு போவதற்கு நான் தயார், ஆனால் பிஜேபியோடு வருவதற்கு தயார் இல்லை. இதுதான் பெரிய அதிர்ச்சி பிஜேபிக்கு. இருந்தாலும் சாம தான தர்ம தண்டம் எல்லாத்தையும் பயன்படுத்தி பார்த்தாங்க. எடப்பாடிட்டு ஒன்றும் நடக்கலை. பிஜேபிகிட்ட பிஜேபி பாமக கூட பழிச்சிருச்சு, எடப்பாடிகிட்ட பழிக்கல. அதனால் பாஜக கூட்டணி இந்த 40 தொகுதிகள்லேயும் 3வது இடத்துக்கு தான். நீங்கள் அவங்க சொல்வதைப் போல் நாங்கள் 2வது இடத்துக்கு முன்னேறுவோம், வாய்ப்பே இல்லை. அதிமுகவுடைய வேட்பாளர்கள் நீங்கள் முஸ்லீம் வாக்கு வங்கியை அப்படியே உடைப்பதற்கு, தலித்து வாக்கு வங்கியை உடைப்பதற்கு முயற்சி பண்ணக்கூடிய தேர்தல் தான் இந்த தேர்தலை தவிர, இந்த தேர்தலில் அதிமுக பெரிய அளவில் வெற்றி பெறும்லாம் சொல்லவே முடியாது. இப்போது நீங்கள் பாஜக தொடர்ச்சியாக 2வது இடத்துக்கு வரணும்னு முயற்சி பண்ணுறாங்க. பாஜக 3வது இடத்துல தான் வரும்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அதிமுக வேட்பாளர் பட்டியலாம் பார்க்கும்போது ஏதோ தோற்கணும்னு நினைக்கிற மாதிரியே வேட்பாளர்களை போட்ட மாதிரி இருக்குது நீங்களே சொல்கிறீங்க. இந்த பக்கம் பாஜக ஓரளவு ஸ்ட்ராங்கான கூட்டணி, பாமக இருக்காங்க, கேண்டிடேட்ஸ்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க, ஒரு தெரிந்த முகங்களாக போட்டிருக்காங்க இல்லையா? அப்படி இருந்தாலுமே 3வது இடம் தான் வருவாங்கன்றீங்களா? யார்? பிஜேபி. ஆமாம். எடப்பாடி நீங்கள் இந்த வேட்பாளர் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை தவிர அத்தனை வேட்பாளருக்கும் அவர் சொன்ன ஒரு வாக்குறுதி என்னென்னா, வெற்றி பெற்றால் எம்பி ஆகலாம், நீங்கள் தோல்வி அடைந்தால் எம்எல்ஏ சீட், எல்லாத்துக்கும். ஆனால் செலவு பண்ணணும். திமுகவுக்கு இணையாக செலவு பண்ணி நீங்கள் களத்தில் நிற்கணும். தோற்று போயிட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் அடுத்து 26 உங்களுக்கு எல்லாத்துக்கும் எம்எல்ஏ சீட். இதுதான். வெற்றி பெற்றால் நாடாளுமன்றம், தோல்வி அடைந்தால் சட்டமன்றம். இதை நோக்கித்தான் நகர்றாங்க. இது அந்த மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் மந்திரிகள் தான் இந்த வேட்பாளர்களுக்கான தேர்வு. அவங்க தான், செலவும் அவங்க தான், பொட்டி எழுக்கிறது அவங்க தான். அப்போ அதனால் இந்த தேர்தல் பிஜேபிக்கு ஒரு கடினமான தேர்தலாக தான் இருக்கும். பிஜேபி சொல்வதைப் போல் பிஜேபி வளர்ந்துருக்கு, நாங்கள் 2வது இடத்துக்கு அதிமுக பின்னுக்கு தள்ளி 2வது இடத்துக்கு வந்துடுவோம், அதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஒரு சில தொகுதியில் கூட வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதிமுகவோட வாக்கு வங்கி நிரந்தர வாக்கு வங்கி 20%. இங்கே பெரிய கட்சி அதிமுக தான். கிளைக்கழகம் வரைக்கும் அமைப்பு இருக்கிறது அதிமுக தானே, பிஜேபிக்கு இல்லையே. பிஜேபிக்கு இல்லை, காங்கிரஸுக்கு இல்லை, கம்யூனிஸ்டுக்கு இல்லை, எந்த கட்சியும் கிடையாது. திமுக அதிமுக 2 பேருக்கு தான் கிளைக்கழகம் வரை அமைப்பு இருக்குது. அவன் தான் அந்த லிஸ்ட்டை வச்சு அந்த ஒரு பகுதியில் 500 ஓட்டு இருக்குன்னா 500 ஓட்டுடைய அத்தனை டீட்டெயில்ஸும் தெரிஞ்ச கிளைக்கழக செயலாளர் திமுக அதிமுக காரன் தான். இல்லை எந்த கட்சியும் இல்லை. பிஜேபியில் என்னன்னே தெரியாது. பிஜேபி ஆகட்டும், அதிமுகவாகட்டும், இப்படி எந்த கட்சிக்கும் அந்த அந்த வார்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கள நிலவரம் தெரியாது. சவாரி பண்ணணும்னா பிஜேபி ஒன்று திமுக தோளில், இல்லைன்னா அதிமுக தோல். அப்படி தான் இதுவரை சவாரி பண்ணிட்டு இருந்திருக்கு. இப்போ தான் அதிமுக இப்போ எல்லாம் தனியாக கழட்டி விடப்பட்டதாக எல்லோரும் சொல்கிறாங்க. அல்ல, தனியாக கழட்டி விடப்பட்டது பிஜேபி தான்.
பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணி சேர்ந்த பாமகவை தவிர ஒரு கட்சிக்கு 1% வாக்கு கூட கிடையாது. தேமுதிக இவ்வளோ பிரம்மாண்ட கட்சி, தமிழ்நாட்டு பிரதான எதிர்க்கட்சியாக இருந்த கட்சி, ஈரோடு கிழக்கில் 1% கூட இல்லாமல் 0.5% கூட இல்லாமல் 0.4% தான். அப்போ மீதியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அப்போ பாமக பொறுத்த வரைக்கும் சரத்குமாருக்குலாம் செல்வாக்கு இல்லையா? ஒரு பெரிய இல்லை பிஜேபியோட என்ன நீங்கள் சரத்குமாரை ராதிகா தானே விருதுநகர் நிறுத்துறாரு. ஆமாம், சரத்குமாரை நிற்கலையே. சரத்குமாருக்கு வாக்கு வங்கியே அந்த நாடார் வாக்கு வங்கி தான். நாடார் வாக்கு வங்கி இப்போ பிஜேபி இணைந்ததுனால நீங்கள் அந்த வாக்கு வங்கியும் போயிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ராதிகாவை பொறுத்தவரை ராதிகாவுடைய அம்மா கீதா, நீங்கள் எம்ஆர் ராதா இலங்கை போயிருக்கும்போது அந்த அம்மாவோட தொடர்பு ஏற்பட்டு நான் ராதிகாவும் நிரோஷாவும் இலங்கை குடியுரிமை பெற்றவர்கள், இலங்கையிலே பிறந்தவர்கள். அவங்க எப்படி இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நிற்க முடியும்? இது ஒரு இப்போ சோனியாவை சொன்னாங்கல்ல, ஆண்டோனியோ மெயின், அந்த மாதிரி இட்டாலி சிட்டிசன், எப்படி இங்கே பிரதமர் ஆக முடியும்? இதே நிலைமை தான் ராதிகாவுக்கு. ராதிகா எப்படி நாடாளுமன்ற வேட்பாளராக நிற்க முடியும்? கண்டிப்பாக நிற்க முடியாது. அந்த அம்மா இலங்கை இப்போ குடியுரிமை உள்ளவர். அப்போ இந்திய பாஸ்போர்ட் வாங்கியிருக்கலாம் இப்போ. ஆனால் பிறந்தது அங்கே அந்த அம்மா இலங்கை தான். கீதா அம்மாவை எங்கே சந்திக்கிறார் எம்ஆர் ராதா? இலங்கைக்கு நாடகம் நடந்து போகும்போது அங்கே சந்திக்கிறார். இல்லை, அவங்க வந்து இலங்கை தமிழரா இல்லை சிங்களவரா? தமிழர், இலங்கை தமிழர் தான். ஓகே, இலங்கை தமிழர். ஓகே, இலங்கை தமிழர் தானே அப்போ என்ன? ஆமாம், சில நீங்கள் குடியுரிமை இலங்கை குடியுரிமை தானே. இலங்கை குடியுரிமை உள்ளவங்க எப்படி இங்கே நாடாளுமன்றத்தில் நிற்க முடியும்? ராதிகா இலங்கையில் பிறந்த இலங்கை குடியுரிமை உள்ளவர். அவர் எப்படி இந்திய நாடாளுமன்றத்தில் நிற்க முடியும்? வாய்ப்பே இல்லை. ஆனால் பிஜேபி அதை அனுமதிக்கிறது. அப்போ சரத்குமார் இந்திய குடியுரிமை பெற்றவர், அவருக்கு மனைவி, ரைட்டு, ஓகே, அப்படி நிற்கலாம். ஆனாலும் குடியுரிமை வாங்கணுமல்ல. குடியுரிமை வாங்கினாங்களான்னு தெரியல. இவ்வளோ நாள் இருக்காங்க, இவ்வளோ படங்கள் நடிக்கிறாங்க, சீரியல் நடிக்கிறாங்க, வாங்காமலாம் இருந்திருப்பாங்க. இல்லை, அதுதான் வாங்கியிருக்கலாம். ஓகே, ஆனால் வாங்கினாங்களா? ஆனால் இவர்கள் பிறந்தது எல்லாமே இலங்கை தான். ரைட்ஸ். அதே போல் நம்ம கோயம்புத்தூர் பற்றி நிறையா பேசணும். அதிகமாக அடுத்து டஃப் கொடுக்குற இடங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவிற்கு தென் சென்னை சொல்லலாம். தென் சென்னையில் ஜெயக்குமார் அவர்களுடைய மகன் வந்து ஜெயவர்தனை அவர் நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழிச்சி தங்கப்பாண்டியன் போன முறை வெற்றி பெற்றவர். சமீபத்தில் ஆளுநராக பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு பாஜக சார்பாக தமிழிசையும் களமிறங்கியிருக்காங்க. அதுவுமே ஒரு டஃப்பாக தான் இருக்குமா திமுகவிற்கு? தென் சென்னை கொஞ்சம் படித்தவர்கள் உள்ள ஒரு பகுதி. நீங்கள் சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை, வட சென்னை 3 தனித்தனியாக பிரிச்சிடலாம். வட சென்னை வந்து உங்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள், நீங்கள் மீனவர்கள், இப்படி உள்ளது வட சென்னை. மத்திய சென்னை நடுத்தர வர்க்கம், இப்படி. தென் சென்னை அதே போல் படித்தவர்கள் உள்ள பகுதி. ஆனால் தமிழச்சி தங்கப்பாண்டியன் போன முறை வெற்றி பெற்ற தொகுதி. இந்த முறை தமிழச்சி தங்கப்பாண்டியன் களமிறங்கியிருக்காங்க. தமிழச்சியும் அதே பகுதி. ஜெயக்குமார் மகன் ஜெயவேல் நேரு, ஜெயவர்தனா 3 பேரில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குன்னு பார்த்தா நீங்கள் தென் சென்னையில் முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் வாக்கு இருக்குது. தமிழிசைக்கு ஒரு வாக்கு கூட விடாது. 2வது அந்த பகுதியில் கொஞ்சம் கம்யூனிஸ்டுகள், முற்போக்காளர்கள் இருக்காங்க. அவங்க பிஜேபி எதிர்ப்பாளர்கள். அதுவும் தமிழிசைக்கு விழுகாது. 2வது தென் சென்னையில் நிறைய சிறுத்தைகள் இருக்காங்க. சிறுத்தை பகுதி நிறைய இருக்குது. தலித் மக்கள் இருக்காங்க. தலித் மக்கள் ஓட்டும் தமிழிசைக்கு விழுகாது. இந்த அரசியல் ஜெயலலிதாவுக்கும் அது ப்ளஸ்ஸாக இருந்தது. இப்போ அது திமுகவுக்கும் மிகப்பெரிய வாக்கு வங்கியை வச்சுருக்கு. இந்த வாக்கு வங்கியை உடைக்கக்கூடிய வேலையை இந்த தேர்தலை எடப்பாடி செய்யணும். எடப்பாடி வந்து பிஜேபியை மூர்க்கமாக எதிர்த்தால் ஓட்டு பாதி ஏடிஎம்கேக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்ப்பார்னு நினைக்கிறீங்களா? எதிர்க்க மாட்டார். திமுக தான் எதிர்க்கிறார், அடக்கி வாசிக்கிறார். இது அதிமுக அடங்கி போயிடும். என்ன நீங்கள் திமுக பக்கம் இருக்கிற கூட்டணிகள் பூரா ஏன் எடப்பாடி பக்கம் வர்றதுக்கு இந்த தேர்தலில் தயங்கினாங்க? வேல்முருகன் தயங்கினார், திருமாவளவன் தயங்கினார். திமுக கூட்டணியில் இருக்கவும் வரல, அதிமுக கூட்டணியில் இருக்கவங்களும் போயிட்டாங்க. அப்போ இவருக்கு இருக்கிற பிஜேபி எதிர்ப்பு முகம் இன்னும் வலுவடையணும்.
பிஜேபி எதிர்ப்பு முகம் இன்னும் வலுவடைந்தால் எடப்பாடி இந்த தேர்தல் அதை நிரூபிக்க வேண்டிய இது முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் மோடி எதிர்ப்பை எவ்வளவு தூரம் வெளிப்படையாக எதிர்க்கிறாரோ அந்த அளவுக்கு தான் அவருக்கு எதிர்காலம். அதிமுக எதிர்காலம் இல்லாமல் போனது என்ன காரணம் கேட்டிங்கன்னா பிஜேபியோட கூட்டணி தான். பிஜேபியோடு கூட்டணி வைத்ததுனால தான் அதிமுகவோட எதிர்காலம் சூனியமாக போச்சு. இப்போ இந்த தேர்தல் அவருக்கு நல்ல வாய்ப்பு. பிஜேபியை எதிர்ப்பதன் மூலம் இந்த தேர்தலில் அந்த கூட்டணி உடைப்பதற்கான சாவி அங்கே தான் இருக்குது. பிஜேபி எதிர்ப்பு தான். 26 இவர் முதலமைச்சராக வருவதற்கு சாவி அங்கே தான் இருக்குது. இந்த கூட்டணி கட்சி அணி மாறினா தான் திமுக பலவீனமாகும். இதை பிஜேபி எதிர்த்தா தான் அந்த கூட்டணி இந்த பக்கம் வரும். பிஜேபி எதுக்கலைன்னா இன்னும் அது ஃபிட் ஆகிடும், நல்லா ஒட்டிக்கும், பெவிக்கால் போட்டு ஒட்டிக்கும். அதனால் எடப்பாடி 26 இதே நிலைமை தான், தனியாக தான் நிற்கணும். கடைசி தேமுதிக வேணால் வரும், வேறு யாரும் வரமாட்டாங்க. அப்போ இந்த தேர்தல் என்பது திமுக எதிர்ப்பதை போல், திமுக எதிர்க்கிற பாதி தான் எதிர்க்குது. ஆனாலும் வேறு வழி இல்லாமல் எல்லோரும் எங்கே போய் இருக்காங்க? திமுக கூட்டணியில் திமுகவினுடைய வெற்றியை 100% உறுதிப்படுத்துகிற வேலையை கூட்டணி கட்சிகள் செஞ்சுருக்காங்க. அதை எடப்பாடி மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தினால், மீண்டும் மீண்டும் பிஜேபியை எதிர்த்து போராடினால்தான் இந்த கூட்டணி பலவீனப்படுத்தப்படும். திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பலப்படுத்துவதற்கான அஸ்திவாரம் போடப்படும். எடப்பாடி அவர்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. ஓபிஎஸ் அவர்கள் வந்து பாஜக நிலையில் தான் இருக்கார். அவர் பையன் தான் வந்து எந்த தொகுதியில் நிற்க போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தால் அவரே ராமநாதபுரத்தில் வந்து போட்டி போடுறேன்னு கிளம்புறீங்க இருக்கார் இல்லையா? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ராமநாதபுரம் தொகுதி 30% முஸ்லீம்களை உள்ளடக்கிய தொகுதி. முக்குளத்தோடு இருக்காங்க இல்லையா? இருக்காங்க முக்குளத்தோடு இருக்காங்க. தேவேந்திர குல வேளாளர் இருக்கிறாங்க. 2 பேரும் சம அளவில் இருக்காங்க. நாடார்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. மற்ற சமூகம் எல்லாமே இருக்குது. இருந்தாலுமே வெற்றி தோல்விங்கிறது எது? 30%. இப்போ அதிமுக ஒரு கேண்டிடேட் போட்டாங்க. பிஜேபி ஓபிஎஸ்ஸை வச்சுருக்கு. நவாஸ்கனி நிற்கிறாரு. திமுக ஓட்டு போன முறை 4 லட்சம் ஓட்டு வாங்கினார். 3 லட்சம் ஓட்டு வாங்கி நயினார் நாகேந்திரன் தோற்று போயிட்டார். நயினார் நாகேந்திரன் பிஜேபி இருந்தாலும் அவருக்கு முக்குளத்தூர் வாக்கு நிறைய விழுந்தது. ஆனால் நீங்கள் சொன்னது மாதிரி போன வாட்டி தோற்று போன நயினார் நாகேந்திரன் 3 லட்சம் ஓட்டு வாங்கினார். அதே போல் அமமுகவில் போட்டியிட்டவர் வந்து 1 லட்சம் ஓட்டுக்கிட்ட வாங்கினார் இல்லையா? அதெல்லாம் சேர்ந்தால் கூட ஓபிஎஸ் அவர்களுடைய ஒரு அறிந்த முகம், 3 முறை முதல்வராக இருந்தவர், அதற்காக ஓட்டெலாம் போட மாட்டாங்களா? இல்லை, அதாவது ஓபிஎஸோட சொந்த தொகுதி தேனி தான், பெரியகுளம். பெரியகுளத்தை அவர் தவிர்த்து இங்கே வராருன்னா சொந்த தொகுதியே அவரால் மக்களை கன்வின்ஸ் பண்ண முடியாத ஒருவர் புது தொகுதியில் எப்படி ராமநாதபுரத்தில் எப்படி அவர் அந்த மக்களை சென்றடைவார்? வாய்ப்பு. தேனியில் ஏற்கனவே வந்து டிடிவி அங்கே போட்டி போடுறாரு, அதனால தான் வந்து அவர் இந்த பக்கம் வந்திருக்காரு இல்லையா? இல்லைங்க, விட்டு கொடுத்துட்டார் அப்படின்னு. டிடிவிக்கு சொந்த ஊர் தஞ்சாவூர். டிடிவி கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர். இவர் முக்குளத்தூரில் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர். ஆனால் ஏற்கனவே டிடிவி அங்கே போட்டிட்டு ஜெயிச்சிருக்காரு அதிமுக பலத்தில். எதில்? அதிமுக பலத்தில். இப்போ ஜெயிச்சதும் அதிமுக தான். பெரிய குளத்தில் ஓபிஎஸ் அவர்கள் ஜெயிச்ச போதும் அதிமுக தான். இப்போ அதிமுக அடையாளமே 2 பேருக்கு இல்லையே. அவருக்கு பிஜேபி, இவருக்கு பிஜேபி அடையாளம். நீங்கள் அதிமுக கட்சிக்காரன் அதிமுக பவருக்கு வந்து அரசியல் பண்ணுவானா, இல்லை எப்போவோ பவருக்கு வராத பிஜேபிக்கு ஓட்டு போடுவானா? நீங்கள் உண்மையாகவே களம் காண விரும்புனா ஓபிஎஸ் எங்கே நிற்கணும்? பெரிய குளம் தொகுதியில் நிற்கணும். சொந்த தொகுதி, சொந்த மக்கள் கைவிட மாட்டான்னு சொந்த தொகுதி விட்டு வந்துட்டார. அப்போது சொந்த தொகுதியிலேயே செல்லுபடியாகாத ஒரு நபர் எப்படி ராமநாதபுரத்தில் செல்லுபடியாவார்? நீங்கள் சொந்த ஊரில் ஓட்டு போடலைன்னா அடுத்த ஊருக்கு எப்படி ஓட்டு போடுவான்? அதனால தான் அவரோட பையன் ஒதுங்கிட்டாரோ? அதுதான் காரணம். அப்போ பையனை அங்கே நிற்க சொல்கிறாங்க. இல்லை, இது எனக்கு உடன்பாடு இல்லைன்னு அந்த தொகுதிக்கே வரல. அப்பா ராமநாதபுரத்துக்கு போகிறதுக்கு பதிலாக மகனையே நிறுத்தி அங்கே பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம். எங்கே? பெரியகுளம் அவர் ஜெயிச்ச தொகுதி. இப்போ தேனி பெரியகுளம் ரெண்டுமே நீங்கள் ஓபிஎஸ்னுடைய அடையாளம். ஓபிஎஸ்னால் தேனி பெரியகுளம் தான். எனக்கு போன முறை ஒரே ஒரு தொகுதி, அதுவும் தேனி தொகுதியில் தான் ஜெயிச்சாங்க. ஆமாம். அப்போது ஏன் அந்த தொகுதியை இவர் தேர்ந்தெடுக்கலைன்னா அங்கே அந்த தொகுதியில் இருக்கிற
மக்கள் அதிமுகவாக இருக்கு. அந்த அந்த பகுதி மக்களை சுயேட்சையாக தக்க வைத்து கொள்ளக்கூடிய அரசியலை கூட வெற்றி பெற முடியல ஓபிஎஸ் மகனுக்கு. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, சரி தோல்வி அடைந்தாலும் ராமநாதத்துக்கு போயிட்டோம்னா அந்த மக்கள் நம்ம நம்பலையா, சொந்த தொகுதியில் நின்று நீங்கள் மக்கள் நம்பலைன்னா அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. சொந்த தொகுதி மக்களை தூக்கி போட்டாயா. இந்த அவப்பெயரோடு அரசியலிருந்து விலக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பிஜேபிக்கு சரத்குமார் மாதிரி இணைச்சு சொல்லி கடுமையான ப்ரெஷர். அட்லீஸ்ட் தாமரை சின்னத்தில் நில்லுங்கன்னாங்க. அது வேண்டாம். ஏன்னா தாமரை சின்னத்தில் நின்னால் அண்ணாதிமுக ஓட்டு போட மாட்டான். அதனால சுயேட்சை நிற்கிறார். ஆனால் ராமநாதபுரத்தில் கண்டிப்பாக அவர் பெரிய வாக்கு வங்கியை காமிக்க முடியாது. இந்த முயற்சியை எங்கே பண்ணியிருக்கலாம், தேனி தொகுதியில் பண்ணியிருக்கலாம். தேனி தொகுதியில் ஏன் பண்ணலைன்னா அவருக்கே நம்பிக்கை இல்லை. இப்போ அது ராமநாதபுரம் தொகுதியில் பரிசோதனை செய்கிறார். அந்த பரிசோதனை தோல்வியில் தான் முடியும். ஏன்னா பிஜேபி மேடைகள் பலமுறை அவமானப்படுத்தப்படுறார் அண்ணாமலையால். நீங்கள் ஈரோடு கிழக்கில் அதிமுக ஓபிஎஸ் ரெண்டு மாறி நிற்கிறாங்க, ஆதரவு கேட்க போகிறாங்க. ஓபிஎஸ் கமலாலயத்துக்கு ஆதரவு கேட்க போகிறார். ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஒரு மூத்த தலைவர். அண்ணாமலை வாசலில் வரவேற்றுட்டு போயிருக்கணும். வாசலுக்கு வரவே இல்லை. பேசி முடிச்சுட்டு ஆதரவு கேட்டுட்டு வெளியே வர்றாரு. வெளியே வரும்போது வாசல் வரை ஜெயலலிதா இருந்தால் கூட்டணி கட்சி தலைவருக்கு அந்த அம்மா வாசலில் வரவேற்கும், வாசல் கொண்டு விட்டுட்டு போகும். பலமுறை பார்த்துருக்கோம். ஜெயலலிதா விட பெரிய தலைவர் அண்ணாமலை. ஓபிஎஸ் உதாசீனப்படுத்திட்டார். அவரை வரவேற்கும் போகலை, கமலாலயத்தில் இருந்துட்டேன், வெளியே வரும்போது வாசல் வரைக்கும் வரல. அப்போது இதுதான் ஓபிஎஸ்னுடைய வாக்கு வங்கியே இல்லை. ஓபிஎஸ் மிகப்பெரிய பலவீனமான தலைவர். இப்போ இந்த நிலையை ஏற்படுத்தி கொண்டவர் ஓபிஎஸ் அவர்கள் தானே. அவரே தான். நீங்கள் எடப்பாடி கூட முரண்படுறதுக்கு காரணம் என்னன்னா, தனக்கு ஒரு பெரிய பலம் இருக்குன்னு எடப்பாடி கூட முரண்படுறாரு. தனக்கு தென் மாவட்ட மக்கள், முக்குளத்தூர் மக்கள் பூரா அந்த பின்னாடி வந்துடுவாங்க, தேனி பெரிய சவுத்தை பூரா என் பின்னாடி இருக்கியா. உண்மையாகவே ஒரு கற்பனை பண்ணிட்டு தான் எடப்பாடியோட மோதுறார். எடப்பாடி ஒரு ஓபிஎஸ் போனால் 5 ஓபிஎஸ் தயார் பண்ணார். செல்லூர் ராஜ், உதயகுமார், திண்டுக்கல் சீனிவாசன், நத்த விஸ்வநாதன், இப்படி உதயகுமார், இப்படி 5 ஓபிஎஸை முக்குளத்தில் தயார் பண்ணி களத்தில் விட்டார். இந்த 5 ஒரு ஓபிஎஸ்க்கு 5 பேர். அந்த 5 பேரும் ஓபிஎஸுடைய இடத்தை தக்க வைத்து கொண்டார்கள். அப்போ இது ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் அரசியல் சரியான கணக்கு போட தெரியல. தன்னுடைய மக்களை நீங்கள் ஒரு முதலமைச்சராக இருந்தவர், துணை முதலமைச்சராக இருந்தவர், இன்னும் சொல்லப்போனால் பிடபிள்யூ அமைச்சராக இருந்தவர், 2000 இருக்கார், 25 வருஷம் அரசியல், 4 நூற்றாண்டு கால அரசியல்வாதி. இந்த 4 நூற்றாண்டு கால அரசியல்வாதிக்கு தன்னுடைய சொந்த தொகுதி மக்களையே தக்க வைத்து கொள்ள முடியலன்னா, நீங்கள் தேனி பெரியகுளம் அப்போ மக 2 பேர் எம்பி எம்எல்ஏ ஐயா சாக வரைக்கும் அவர் தான். இப்படியும் இருக்கணும். முடியல உங்களால். ஏன் முடியல? நீங்கள் அந்த மக்களை நம்பலை, மக்கள் உங்களை நம்பலை. பலவீனம். தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி மக்களும் இவருக்கு பின்னாடி இருப்பாங்கன்னாங்க. திருச்சியில் மாநாடு போடுறார். எங்கே நீ மாநாடு போட்டிருக்கணும்? மதுரையில் போட்டிருக்கணும். மதுரையில் போட்டார். இவர் திருச்சியில் போடுறார். திருச்சிக்கும் ஓபிஎஸுக்கும் என்ன சம்பந்தம்? இவருடைய அடையாளம் சவுத் ஆலியா. அதை நிரூபிக்க முடியவில்லை. இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியில் மோடி பேசுகிறேன், நிறுத்திக்க, டைம் ஆச்சு, போ, கிளம்பு. பல அரசியலில் பல தலைவர்கள் எழுச்சி அடைந்ததையும் இந்த தமிழகம் பார்த்துருக்கு, வீழ்ச்சி அடைந்ததையும் பல தமிழகம் பார்த்துருக்கு. நீங்கள் விஜயகாந்த் 29 சட்டமன்ற உறுப்பினர், பிரதான எதிர்க்கட்சி தலைவர். விஜயகாந்த் மரணமடைகிற பொழுது அந்த கட்சி 0.4% ஈரோடு கிழக்கில் சில 1000 வாக்கு தான் வாங்குச்சு. இப்படி பல கட்சிகள் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் ஓபிஎஸ்ஸை பொறுத்தவரை ஓபிஎஸ் தன்னுடைய அரசியல் கடைசி காலகட்டத்தை கடந்து கொண்டு இருக்கிறார். அதே போல் திமுக கூட்டணி கட்சியான கொங்கு நாடு மக்கள் கட்சி, அதில் சூரியமூர்த்தி அப்படிங்கிறவர் வேட்பாளரை போட்டிருந்தாங்க. அவர் சில வருடங்களுக்கு முன்னாடி ஜாதி ரீதியாக ரொம்ப கொச்சையாக பேசியிருந்தார், ரொம்ப கலவரத்தை தூண்டு விதமாக பேசியிருந்தார்னு சொல்லிட்டு சர்ச்சையான உடனடியாக மாற்றப்பட்டார்.
இப்போ பிஜேபி வேட்பாளர் பட்டியலில் அறிவிச்சிருக்காங்க. அதுலேயும் சில மாதங்களுக்கு முன்னாடி பொன் பாலகணபதி அப்படிங்கிற ஒரு பாலியல் சர்ச்சையில் சிக்கினார். சொந்த கட்சியினருக்கே வந்து ஒரு பாலியல் சீண்டல் கொடுத்தாரு, விமர்சனம் வைக்கப்பட்டது. இப்போ அவர் மீதும் அவரை நீக்குங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அனைத்து முடிவுகளும் அண்ணாமலை தான். அண்ணாமலை முடிவு செஞ்சால் நீக்குவார், அண்ணாமலை முடிவு செய்யலாம் நீக்க மாட்டார். கொங்கு நாடு மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸ்வரனுக்கு முழு அதிகாரம் இருக்குது. ஈஸ்வரனுக்கு இது போன்ற புகார்கள் தொடர்ந்து போன பிறகு திமுக அழுத்தம் கொடுக்குது, இந்த வேட்பாளர் வெற்றி பெற உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறார். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன்னா தலித்துகள் ஓட்டே போட மாட்டாங்க, தலித்து வாக்கு இல்லாமல் அங்கே வெற்றி பெற முடியாது, அருந்ததியர்கள் ப்ளஸ் தலித்துக்கள். அதனால் தயவுசெய்து இந்த வேட்பாளரை மாற்றுங்கன்னாங்க. இதை பேசுகிறதுனால தான் அவர் கொங்கு சமூகத்தில் மதிக்கப்படுகிறார். அந்த காலத்தில் அதுதான் அரசியல். இப்போ அது ஜனநாயக மயப்படுத்தப்பட்ட பிறகு நீங்கள் கொங்கு இளைஞர்கள் இந்த அமைப்பில் விடுதலை சிறுத்தை கொடி கட்டாமல் ஓட்டு கட்டு போக முடியாது. கொங்கு பேரவை நீங்கள் தலித்துக்கு எதிரான அமைப்பு, ஜாதி அமைப்பு, ரைட்டு. ஆனால் இது கட்சியாக மாறின பிறகு விடுதலை சிறுத்தைகள் கொடி இல்லாமல் திமுக, கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸு, இப்படி எல்லா கொடியும் இருக்குது, வேல்முருகன் கொடி, எல்லா கொடியும் இருக்குது. அதில் எந்த கொடி இருக்குது? விடுதலை சிறுத்தைகள் கொடியும் இருக்குது. அது கட்டாமல் கூட்டணி கட்சியாக கூட்டணி தர்மத்துக்கு ஒத்துக்கொண்டு தான் நீங்கள் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அமைப்பாளர்களையும் நீங்கள் அந்த வேனில் ஏற்றிட்டு தான் பிரச்சாரத்துக்கு போகணும். இதுதான் கொங்கு பேரவை வேறு, நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு. அதனால் அந்த வேட்பாளர் மீது கடுமையான விமர்சனம். கொங்கு ஈஸ்வரன் உடனே திமுக அழுத்தம், உடனே மாற்றிட்டார். ஆனால் பிஜேபியில் மாற்றுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லைன்னா, நீங்கள் இந்த விமர்சனம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் முன்வைத்த காலை அண்ணாமலை பின் வைக்க மாட்டான். பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னா எப்படியும் தோல்வி தான் அடைய போகிறோம். எதுக்கு வாக்கு வங்கி இல்லை. அதிமுகவோடு சேர்த்தது 5%. அது கொங்கு கட்சி அப்படி இல்லை, 54% வாங்கியிருக்கு கடந்த தேர்தலில். அதுக்கு முன்பு இருந்த வெற்றி பெற்ற வேட்பாளர் எவ்வளோ பெர்சன்ட்டு? 54% வாங்கியிருக்கார். 54% உடனே மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. இது 5% தானே மாற்ற வேண்டிய. தேர்தல் பரபரப்பெல்லாம் மறந்துடுவான், அடுத்த வேலைக்கு போயிடுவான். அதனால் அண்ணாமலை மாற்றினா தான் பரபரப்பாக மாறிட்டே இருக்கும். ஓகே, அங்கே மாற்றலைனா பரபரப்பு, இங்கே மாற்றினா பரபரப்பு. ரைட் சார். அதே போல் நாம் தமிழர் கட்சி வந்து தொடர்ச்சியாக கரும்பு விவசாய சின்னத்தில் நின்றுட்டுருக்காங்க. கடந்த 2-3 தேர்தலாக அவங்களுக்கு வந்து இந்த முறை வந்து சின்னம் வழங்கப்படலை, வேறு ஒரு கட்சிக்கு, வேறு மாநிலத்தில் உள்ள கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்குது. அவரும் வந்து சட்ட போராட்டம்லாம் நடத்தினார். இறுதியாக வந்து அவருக்கு இன்றைக்கு மைக் சின்னம் கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது ஒரு 4வது அணி சீமானோடு கரும்பு விவசாய அந்த சின்னத்தை காப்பாற்றி கொள்ள முடியாத அளவுக்கு அந்த கட்சி பலவீனமாக கிடக்கு. தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டிருந்தால், அந்த சட்டபூர்வமாக நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தால் கரும்பு விவசாய சின்னத்தை தக்க வைத்து கொண்டிருக்க முடியும் நாம் தமிழர் தம்பிகளுக்கு. அதை செய்வதற்கு கூட அங்கு அலுப்பு தட்டி கிடக்கு. அப்போது இவர்கள் எப்படி மக்கள் பிரச்சனைக்கு போராடுவார்கள்? இவங்க எப்படி தமிழக அரசியலில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பல கட்சிகள், இத்தனை பேர் எதுக்கணும் தமிழ் தேசியம்? தமிழ் தேசியம் என்பது தமிழர்களுக்கான கட்சியாக இருந்தாலும் பிஜேபி உட்பட தமிழ்நாடுகள் எல்லா கட்சியும் எதுக்கணும். அதுதான் தமிழ் தேசியம். அத்தனை கட்சிகளுமே துரோகம் பண்ணுவாங்க தமிழ் தேசியம். தமிழர்னா அது ஒரு இனவாதம். கம்யூனிஸ்ட்டு சர்வதேசிய பார்வை, காங்கிரஸ் இந்திய தேசிய பார்வை, திருமாவளவன் தலித்து அரசியல், திமுக திராவிட இயக்கம், இப்படி இதெல்லாம். அதிமுக அது ஆன்மீக கட்சி, பிஜேபி அது சங்கி. அதிமுக ஆன்மீக கட்சியா? ஆமாம் ஆமாம், எல்லாம் மஞ்சக்கயிறு, சேப்பக்கயிறு, பச்சைக்கயிறு. அங்கே கடவுள் மறுப்போ பெரியாரோ எல்லாம் மறந்து பல வருஷம் ஆச்சு. திமுககாரன் என்ன பெரியாரை ஞாபகம் வச்சுருக்கான். ஆனால் அதிமுக லெட்டர் பேடில் அண்ணா இருப்பார், அப்புறம் எம்ஜிஆர், ஜெயலலிதா தான், பெரியார் இல்லை. இங்கே பெரியார் இல்லாமல் இருக்கா லெட்டர் பேடில். திமுக லெட்டர் பேடில் சின்ன ஸ்டாம்ப் சைஸாக பெரியார் இருப்பார்.
அதிமுகவில் பெரியார் இருக்க மாட்டார். எம்ஜிஆர் வந்து ஸ்டார்ட் ஆகும். எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி. அதனால் இத்தனை பேரையும் எதிர்க்க வேண்டிய தேவை நாம் தமிழருக்கு இருக்குது. அத்தனை பேரையும் எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டிய தேவை நாம் தமிழருக்கு இருக்குது. ஆனால் நாம் தமிழர் தன்னுடைய கரும்பு விவசாய சின்னத்தை காப்பாற்றி கொள்வதற்கு கூட கவனம் செலுத்த முடியல. எப்படி மக்கள் பிரச்சனையை எதிர்த்து போராட போகிறாங்க, அதுதான் இப்போ பெரிய கேள்வி. ரொம்ப நன்றி சார். 2024 நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி. நன்றி, வணக்கம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.